ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாஸ் கிச்சன். இன்றைக்கும் எனக்கு 4 குட்டூறு கிடைச்சிருக்கு. இது ஒரு வகையான மீன். முதல்ல நான் குட்டூறு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. குட்டூரில் பொரிச்ச நான் குழம்பு வைக்கிற வீடியோ ஒன்றும் போடல. எனக்கு இன்றைக்கு 4 குட்டூர் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 4 குட்டூரையும் வச்சு கட்டை செய்வோம் என்று வடிக்கிட்டேன் பாருங்க. அழகா இருக்கு. எனக்கு இதை உடைச்சு செய்யவே மனம் இல்லை. எனக்கு இதை பார்த்தா பாவமா இருக்கிறது. என்ன செய்யறது? ஒரு பெற்று தண்ணி. அப்போ நான் அதை கட்லட் கொண்டு வலிக்கிட்டேன். அப்போ அதை நாங்கள் வடிவாக கழுவி எடுக்கணும் பாருங்க. ஒரு குருவி குஞ்சுகள் குஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்க கட்லட் செய்யறதுக்காக இந்த 4ஐயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை முதல்ல வடிவாக கழுவணும். கழுவி போட்டு ஒரு சட்டிக்கு போட்டு அவிச்சு எடுக்கணும் பாருங்க. இவருக்கு கொம்பு இருக்குது. முதல்ல நாங்கள் ஆட்டி இருக்கிறேன். கொம்பு இருக்குது, கொம்பு இல்லாததும் இருக்குது. ஆக பெருசா வளர்ந்தது எங்களோட உள்ளங்கை அளவு நீளத்துக்குத்தான் இருக்கும். நல்ல அகலமா இருக்கும். இதுல 4 தசைகள் இருக்கும். உடைச்சு போட்டு பார்த்தா அவிச்சிட்டு உடைச்செடுக்க மேல 2 தசை, கீழே 2 தசை. அந்த 4 தசையையும் எடுத்துத்தான் நாங்க கறி வைக்கிறது. எல்லாம் செய்யலாம். வர செய்யலாம், சம்பல் செய்யலாம். பாருங்க, நான் அவிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப உடைக்க போறேன். உடைச்செடுத்தா அழகான தசைகள் 4 தசை வரும். அந்த தசை நல்ல வலிமையான தசையா இருக்கும். அதை பொரிச்சு சாப்பிட்டோம்னா நல்ல சுவையா இருக்கும். குழம்புக்கு நல்ல வரையும் வறுக்கலாம். அன்றைக்கு நான் வரையும் செய்தேன். நான் வரையும் செய்து கொள்ளலாம். நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் இந்த 4 பேரும் உங்களை விட்ட கட்டட்டா மாற போயிடும் பாருங்க. அதுக்கு நான் வேலை பிரிச்சு அந்த 4 மேல உள்ள 4 தசையையும் எடுக்க போறேன். எடுத்தா ஒவ்வொன்றிலே 4 நாங்க 16 தசைகள் எனக்கு கிடைக்க போகுது. அவற்றை வச்சு அன்றைக்கு கட்லட் செய்ய போறேன். நல்லா அவியப்பட்டிருந்தா அப்படியே இந்த மேல் தோல் எல்லாம் கரைஞ்ச மாதிரி போயிருக்கும். அதாலதான் நான் நல்லா அவிய விடாம எடுத்துட்டேன். அப்படியே உடைக்கக்கூடிய பதம் வந்தோன்னு எடுத்துட்டேன். இது ஒரு வகையான மீனினம் தான். கட்லட் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை, இவ்வளவு எடுத்திருக்கிறேன். இதை நாங்க 2 உருளைக்கிழங்கு அவிய வச்சு எடுத்திருக்கிறேன். அவிச்சு எடுத்திருக்கிறேன் 2 உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கையும் கட்லட்டுக்காக குட்டூரையும் குழைப்பம். அதோட ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். ஊர்கோழி முட்டை. அதை அடித்து கொள்வோம். அதை விட இது ரசக்குத்தூள் என்று சொல்றேன். நாங்க பிரெட் பானை காய வச்சு தூளாக்கின அந்த தூள் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் இதை சேர்த்து குழைச்சு கொள்வோம். உருளைக்கிழங்கையும் குட்டூரையும் சேர்த்து குழைப்போம். உருளைக்கிழங்கு குழப்படும். இவர் தான் கொஞ்சம் வலிமையான ஆள். குட்டூரு தசை. அவரை கொஞ்சம் மூண்டி குழைச்சாத்தான் கைக்கு அப்படி வர்ற அளவுக்கு வருது. நல்ல சுவையான தசை. இப்படியே காய வச்சு கூட நாங்க அதை கருவாடா சாப்பிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொள்ளுவோம். உப்போட நான் மஞ்சள் தூள் போடல, மிளகுத்தூள் போடுறேன். கொஞ்சம் பேப்பர் தூள் போட்டு கொள்ளுவோம். மிளகுத்தூளும் அடுத்தது தனி மிளகாய். நல்ல அரைப்படையில சம்பலுக்கு பயன்படுத்துற தனி மிளகாய் தூள். கொஞ்சம் நுறுவலா அரைச்ச தனி மிளகாய் தூள். இவ்வளத்தையும் போட்டு நாங்க பிணைஞ்சிட்டு கட்லட் அரைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்கி கொள்ளுங்க. ஃபேன் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சிறிதளவு பெருஞ்சீரகம் போட்டு நான் தாளிக்கிறேன். சேம்பு நீங்க கடுகு தேவையண்டா போட்டுக்கொள்ளுங்க. நான் கடுகு யூஸ் பண்ணல. கடுகு தேவையண்டா போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு சேம்போடு சேர்த்து தாளிச்சு கொள்ளுவோம். நல்லா தாளிக்கணும். இல்ல வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். அதோட நாங்க இந்த கலவையும் சேர்த்துக் கொள்வோம். யாரது? குட்டூரும் உருளைக்கிழங்கும்
ரெண்டையும் சேர்த்து அந்த கலவையையும் சேர்த்து போட்டு அந்த கொஞ்சம் கட்டர் மிளகாத்தூள் கலந்து நாங்கானே அந்த பச்சை வாடை போக மாட்டோம் ஒரு கொஞ்ச நேரம் சூப்பம் வெட்டினா காணும் கன நேரம் வச்சுதான் ஒன்று இல்லை ஏனெண்டா எல்லாம் ஏற்கனவே அவிஞ்சது கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே தாளித்து போட்டு எடுப்போம் எடுத்துட்டு ஆறின பிறகு இதை உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளுவோம் எனக்கு இந்த இவ்வளவுலேருந்து 4 குட்டூரில் இருந்து 6 கட்லெட் உருண்டைகள் வந்தது நான் கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்கிறேன் நல்ல சின்ன பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு தேவை அப்பதான் நான் கொஞ்சம் இந்த சேனலை வளர்த்து கொண்டு நானும் வளர இயலும் அதால உங்களோட ஆதரவை எனக்கு தந்து கொள்ளுங்க அந்த நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு கத்தொடுங்க அவ்வளவுதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ப்ளீஸ் பாருங்க 6 கட்லெட் நான் எடுத்திருக்கிறேன் இந்த கட்லெட்டுக்கு அடுத்ததா இப்படி உருண்டைகள் பிடிச்சா பிறகு நாங்க என்ன செய்யணும்டா அதை முட்டையில நாங்க துவைச்சு கொள்ளணும் தனியா ரசக்கு தூள்ல துவைச்சோம்டா வெடிச்சிடும் முட்டையில துவைச்சிட்டு அப்படியே மேலால ரசக்கு தூளை போட்டு துவைச்சுக்கொள்ளும் நான் கொஞ்சம் கட்லெட் செய்ததால பெரிய பாத்திரம் எடுத்துக்கொள்ளல அப்படியே நாங்க ரசக்கு தூள்ல துவைச்சிட்டு அப்படியே வைப்போம் பாருங்க ஒன்றை நான் பொரிய போட்டுட்டேன் மிச்சம் 5 இருக்குது வடிவா முட்டையில துவைச்சு ரசக்கு தூள்ல துவைச்சது அப்பத்தான் நாங்க எண்ணெய்க்கு போடைக்க உடையாது இல்லாட்டி எண்ணெய்க்கு போடைக்க என்ன செய்யும் உடைஞ்சு கொள்ளும் அப்ப இந்த பாருங்க நான் பொரிச்சு எடுத்திருக்கிறேன் இந்த 6 கட்லெட்டும் வருது எங்களுக்கு ஈவினிங் 4 பேர் தான் இருக்கிறவங்களுக்கு ஆனந்த தாராளம் 6 கட்லெட் பாருங்க அழகா இருக்கு அதோட நல்ல குட்டூரோட சுவை நல்ல ஒரு சுவையா இருக்கு நாங்க கட்லெட் எல்லாத்துலயும் செய்யலாம் ஆனா குட்டூரு கட்லெட் மிக சிறப்பான ஒன்று உங்களுக்கு கிடைச்சா செய்து பாருங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும் என்று தெரியாது ஆனா கிடைக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு வருமா இருந்தா குட்டூர்ல கட்லெட் செய்யுங்க என்னோட இதுவரைக்கும் பார்த்ததுக்கு என்னோட மனம் அந்த நன்றிகள் தேங்க்யூ